கையில் பணமில்லை, ஆனாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு உணவும் உடையும் தங்கும் இடமும் கொடுக்கப்பட்டது எப்படி? இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கும் பெயர்தான் ஜார்ஜ் முல்லர். 1705 ஜெர்மனியில் பிறந்த முல்லர் பின்பு இங்கிலாந்தில் மிஷனரி பணியில் ஈடுபட்டார். அங்கே பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் நிலையை பார்த்ததும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன் மூலம் பிரிஸ்டாலில் ஆர்ஃபன் ஹோம்ஸ் ஆரம்பித்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடை, கல்வி, தங்குமிடம் என அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கினார். ஆனால் ஜார்ஜ் முல்லரின் வாழ்க்கையில் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்த ஒரு விஷயம் இருந்தது. தேவை இருக்கும்போது அதை முதலாவது மனிதனிடம் எடுத்து செல்லாமல் முதலில் ஜபத்தில் தேவனிடம் எடுத்து செல்வார். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? விசுவாசம் என்றால் எல்லாம் நம் கையில் இருக்கிறது என்று நினைப்பது இல்லை. கையில் இல்லாததையும் தேவனுடைய கையில் ஒப்படைப்பதுதான் விசுவாசம். இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய தேவைகளை பார்த்து பயப்படுகிறோமா, இல்லை நம்முடைய தேவனை பார்த்து நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இதுதான் ஜார்ஜ் முல்லரின் வாழ்க்கை நமக்கு விட்டு செல்லும் ஒரு சிந்தனை. நாளை மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய மிஷனரி சரித்திரத்துடன். God bless you.